எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் டு 40 ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டிங் டு ஃப்ராட் இன் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ICAI எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஃப்ராட். ஃப்ராட் என்பது என்ன பார்த்தீங்கன்னா வெரி இன்டென்ஷனல் ஆக்ட் பை ஒன் ஆர் மோர் இண்டிவிஜுவல்ஸ் அமாங் மேனேஜ்மெண்ட், those who charge with the governance, employee, or third parties involving the use of deceptions to obtain on unjust or illegal advantages. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுங்க இது வந்து அதில் என்ன எழுதிக்குதோ அது அப்படி இல்லைன்னா மார்க் கிடைக்கும். அப்போ அன்இன்டென்ஷனல் அப்படின்ட்டு இன்டென்ஷனல் அன்இன்டென்ஷனல்ஸ்னால் தெரியாமல் செய்கிறது. அப்போ இன்டென்ஷனல் ஆக்ட் பை ஒன் ஆர் மோர் இண்டிவிஜுவல்ஸ் அமாங் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது those who charge with கவர்னன்ஸாக இருக்கலாம், சிஇஓ சிஎஃப்ஓ இருக்கலாம், எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டிஸாக இருக்கலாம். அவங்க இன்வால்விங் ஆகிக்கிறாங்க. தி யூஸ் ஆஃப் டிசெப்ஷன்ஸ் டு அப்டைன் அன்ஜஸ்ட் ஆர் இல்லீகல் அட்வான்டேஜஸ். என்ன சொல்கிறாங்க, அவங்க இல்லீகல் அட்வான்டேஜஸ் இது மூலமாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு டிசீவ் பண்ணி ஒரு இல்லீகல் அட்வான்டேஜஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது இல்லீகல் அட்வான்டேஜ், நேர்மையான வழி இல்லை, அன்ஜஸ்ட். அப்போ இதுதான் வந்து ஃப்ராட் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டிங் டு ஃப்ராட் இன் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேட்டிங் டு ஃப்ராட் இன் அண்ட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்கள் ஆடிட் பண்ணும்போது அது கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ மேனேஜ்மெண்ட் இன்டென்ஷனலி இன்ஃப்ளேட்ஸ் சேல்ஸ் டு ஷோ ஹையர் ப்ராஃபிட் அண்ட் அப்டைன் பேங்க் லோன். ஸோ பேங்க் வந்து சேல்ஸே ஆகலை, ஆனால் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்காக சேல்ஸ் அதிகமாக போயிடுச்சு. அல்லது எம்ப்ளாயி ஸ்டீல்ஸ் கேஷ் ஃப்ரம் ஆஃபீஸ் அண்ட் ஹைட் சீட் பை ஆல்டரிங் ரெக்கார்ட்ஸ். இவரே காசு எடுத்துட்டு ஆனால் என்ன செஞ்சிடறாரு, அக்கௌண்ட்ஸை ஆல்டர் பண்ணிடுறாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கான்செப்டுக்கு பொருத்தமானது. அது வந்து இன்டென்ஷனல் ஆக்ட் பை ஒன் ஆர் மோர் இண்டிவிஜுவல்ஸ், மேனேஜ்மெண்ட் தப்பு செய்கிறது அல்லது எம்ப்ளாயி தப்பு செய்கிறது. சரி, இதில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டர் அண்டர் SC 240. ஃபர்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வேணும்ல, ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான 3 பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. Objectives of the auditor are to identify and assess the risk of material misstatement due to fraud. To assess and find ன்னு கூட சொல்லலாம். To assess and find the risk of material misstatements and material misstatements due to fraud. நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஆடிட்டோட பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட். ஃப்ராடுனால நடந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. அல்லது டு அப்டைன் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். சாயின்றது வந்து சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ராட் ரிஸ்க் பார்க்கும்போது நீங்க அதை என்ன செய்யணும், நீங்க கண்டுபிடிக்க வேணும். To respond appropriately to fraud or suspected fraud identified during the audit. To respond appropriately to fraud or suspected fraud identified during the audit. நீங்க ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டீங்க, அது எப்படி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 3 விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து to identify and assessing the fraud, material misstatement during the audit due to fraud ன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, நீங்க ஐடென்டிஃபை அண்ட் அசஸிங் மட்டும் பார்த்தாது, நீங்க அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்னு கேட்குறாங்க. டு ரெஸ்பாண்ட் அப்ரோப்ரியேட்லி டு ஃப்ராட் ஆர் சஸ்பெக்டட் ஃபார் ஐடென்டிஃபைட் டியூரிங் ஆடிட். ஹவு டு நீங்க ரெஸ்பான்ஸ் த ஃப்ராட் அண்ட் த சேம் டைம்ஸ் டு அப்டைன் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ரிகார்டிங் அசஸ்டு ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ 3 விஷயத்தை நீங்க சொல்றாங்க. அது 3மே வந்து ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து நிற்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ராடை கண்டுபிடிக்கிறீங்க. Yes, to identify and assess the fraud. ரெண்டாவது, அந்த fraud evidence நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப sufficient appropriate audit evidence. என்னங்க, sufficient appropriate audit evidence. அதுக்கு அடுத்தது sufficient appropriate audit evidence முடிஞ்சிச்சுன்னா to respond. How to respond this? அப்ப 3 விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்க அப்ஜெக்டிவ்ஸ்ல. These 3 things are very important.
ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் டியூ டு மிஸ்ஸ்டேட்மெண்ட் டியூரிங் தி ஆடிட் டியூ டு ஃப்ராடு. ரெண்டாவது வந்து டு அப்டெயின் டு அப்டெயின் சஃபிசியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ்னு சொல்றாங்க. மூணாவது டு ரெஸ்பாண்ட் த அசஸ்டு ரிஸ்க் அல்லது டு ரெஸ்பாண்ட் த ஐடென்டிஃபைடு ரிஸ்க் டு ரெஸ்பாண்ட் தி ஃப்ராட் டியூரிங் த ஆடிட் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. சரி, ஆடிட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் அடுத்து பார்க்கணும். வாட் ஆர் த ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? இப்போ பார்க்கும்போது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது வந்து அப்டெயின் ரீசனபிள் அஷ்யூரன்ஸ், அப்ரோப்ரியேட் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து ரீசனபிள் அஷ்யூரன்ஸஸ் தரணும். ஆடிட்டர்ஸ் ஷல் அப்டெயின் reasonable assurance that the financial statements as whole are free from material misstatements whether caused by error or fraud. So இப்போ obtain a reasonable assurance, auditor obtain reasonable assurance from whom? Management. So if auditor is not only the police officer, we have already told about that. Why? Auditor only the person, not only to find out the fraud and errors. Management responsible to give a free statement. Free in the statements, material misstatements. As a whole are free from material misstatements, whether caused by error or fraud. Suppose sales amount is 50 crores. Management intentionally record fake sales of worth rupees 5 crore. Auditor should design procedures to detect such material fraud. So then auditor வந்து சார் நீங்கள் தான் கரெக்டாக கொடுத்துக்க சொல்ல முடியுது. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபைண்ட் அவுட் தி எரர்ஸ், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். பட் பிஃபோர் டூ தட் அப்டெயின் ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கிக்கணும். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதாவது மெட்டீரியல் மிஸ்டேக் இது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்னு அவங்க சொல்ல வராங்க. வாட் இஸ் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்? வெரி சிம்பிள். மேக் என்கொயரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். என்னங்க? மேக் என்கொயரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். Are there any known frauds in the company? Yes. If you have asked, ஏன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னும் போது you should have asked so many questions to the management whether they have involved in the fraud or not. Make inquiries of those who charge with the donors. Yes, those who charge with donors. So not only management, you can inquiry those who charge with governance. Yes. Has audit committee identified any frauds risks before the audit? Evaluate fraud risk factors. Examples: pressures to meet targets, weak internal controls, and bonus linked to profits. These are the fraud risk factors. எங்கெங்கெல்லாம் fraud risk factors அதிகமாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் எவாலுவேஷன் பண்ணணும். அப்போ pressures to meet targets. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன pressures to meet targetsனா நீங்கள் டார்கெட் கொடுத்தீங்கன்னா அது மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேக்காக ஏதாச்சும் ஒன்று செய்ய வேண்டுமா? இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டு அல்லது கேஷியரில் தப்பு செய்ய ஆரம்பிப்பாங்க. போனஸ் லிங்க்டு ப்ராஃபிட்ஸ் அப்படின்னும் பொழுது ப்ராஃபிட்டை இவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, வேணா ஹைக்காக போடுவாங்க, வேணா நடந்த மாதிரி போடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். இந்த இடத்துல ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அப்போ ஆடிட்டர் வந்து வேணும்னா எப்படி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணால் ஃபர்ஸ்ட் என்கொயரி வித் மேனேஜ்மெண்ட், என்கொயரி வித் தோஸ் ஹூ சார்ஜ் வித் கவர்னன்ஸ், அண்ட் evaluate fraud risk factors and evaluations of identified unusual relationships. For example, sales increased by 50%, but cash collection did not increase. Why? This indicates possible fraud. அப்போ சேல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கேஷ் வரலன்னா அப்போ எல்லாமே கிரெடிட் சேல்ஸாக தான் இருக்குது. அப்போ இது வந்து ஃப்ராடாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அது வந்து ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டிங் டு ஃப்ராட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்டெயின் ரீசனபிள் அஷ்யூரன்ஸ், பெர்ஃபார்ம் risk assessment procedures, make inquiries to those who charge with governance, and evaluate risk factors, evaluate unusual relationship. அடுத்து வந்து consider first வந்து obtain reasonable assurance that finance statements are free from middle misstatement சொல்லியாச்சு. ரெண்டாவது வந்து perform risk assessment procedures, இதெல்லாம் வந்து auditor responsibilities. தேர்ட் பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் பாயிண்ட் வந்து consider impact of fraud on financial statements. Consider effect of fraud. If the consideration நீங்கள் எப்படி இந்த ஃப்ராடை கன்சிடர் பண்ணுறீங்க, ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஃப்ராட் ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்வி. இஃப் ஃப்ராட் இஸ் ஐடென்டிஃபைடு
Auditors shall evaluate impact on financial statements. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. If fraud is identified, auditors shall evaluate impact on financial statements, determine whether financial statements are materially misstatement. நீங்க என்ன செய்யணும், டிட்டர்மைன் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா reliability of management representation. Reliability of management representation means if management is involved in fraud. நல்லா கவனிக்கணும். If management is involved in fraud, auditors shall reconsider reliability of management representations. அப்போ நீங்கள் கன்சிடரேஷன் அவங்க கேட்டோன்னே நீங்கள் அடுத்த வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கன்சிடர் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஒரு ஃப்ராட் ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்கன்னா டிட்டர்மைன் வெதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் மிஸ்டேட்டட் ஆர் நாட்னு சொல்கிறீங்க. ரிலையபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன்னா அப்போ கன்சிடர் ரிலையபிலிட்டி ஆஃப் ரிட்டன் ரெப்ரஸன்டேஷன்ஸ் இஃப் மேனேஜ்மெண்ட் இன் ஃப்ராட். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்கணும், ஆடிட்டர்ஸ் ரீகன்சிடர் த ரிலையபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன்ஸ். நீங்கள் சொன்னது வந்து எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு போது நான் ரீகன்சிடர் பண்ண வேணும்னு அவசரப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், if MD is manipulated inventory records, auditor cannot blindly rely on management explanations. அப்போ இதுதான் சொல்கிறாங்க, ரீகன்சிடர் பண்ணுங்க மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேஷனை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டு சேர்மேன் அல்லது communication to those who charge with council management. Auditors will communicate the actual fraud suspected for deficiency in internal control to management or those who charge with timely basis. நீங்கள் போயிட்டே இருக்கணும். அடுத்து வந்து ஆடிட்டருடைய ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் யூஸ் பண்ணும் த்ரூ த ஆடிட். Auditors will maintain professional skepticism throughout the audit, recognizing the possibility that material misstatement due to fraud could exist அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இது முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. எப்படின்னா ஆடிட்டர் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்னா நீங்கள் படித்த படிப்பை யூஸ் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் கிவ்ஸ் ஃபோட்டோ காப்பீஸ் ஒன்லி. ஆடிட்டர்ஸ் ஷுட் வெரிஃபை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அக்செப்டிங் தம் பிளைண்ட்லி. ஸோ நான் வந்து ஃபோட்டோ காப்பீஸ் தான் தருவேன்னா சம்டைம்ஸ் நீ கேன் ஆஸ்க் த ஒரிஜினல்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் professional skepticisms. You should not believe blindly anything. And written representations more benefit, I think. What is called written representations means auditors shall obtain written representations from management regarding responsibility for internal control, disclosure of all fraud or suspected frauds. அப்போ ஆடிட்டர் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் எடுக்கும் பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இன்டர்னல் கண்ட்ரோல், டிஸ்க்ளோசர் ஆஃப் ஆல் ஃப்ராட் சஸ்பெக்டட் ஃபேக்டர்ஸ் அதை நீங்கள் செலுத்த நீங்கள் தயாராக இருக்கணும். அடுத்து வந்து when conditions indicate possible frauds. அப்போ வந்து ஒரு கண்டிஷன் இண்டிகேட் பண்ணுது, documents appear to be altered and responses are inconsistent, documents appear unauthentic, auditor should perform investigations. Yes, if you have seen the documents, that the documents may be fabricated or may be altered, may be inconsistent. So அப்போ வந்து நீங்கள் அதை பிளைண்டாக நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதோட உண்மைத்தன்மையை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் ஆடிட்டர்ஸில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். ஸோ ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் செக்ஷன் 143 சப்செக்ஷன் 1(2) என்ன சொல்கிறாங்கன்னா 12 என்ன சொல்கிறாங்கன்னா, if fraud is greater than 1 crore, auditors shall report these matters to the central government in form ADT4 as prescribed rule under 13. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், செக்ஷன் 143 சப்செக்ஷன் 12 பிரகாரம் if fraud is greater than 1 crore, auditor shall report this matter to central government in form ADT4 as prescribed under rule 13. If fraud is less than 1 crore, auditor shall report to audit committee or board within 2 days of knowledge. அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். If fraud is lesser than 1 crore, auditor shall report to audit committee or board within 2 days of knowledge. எனக்கு 2 நாளுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச 2 நாளுக்கு அப்புறம் நான் ஆடிட் கமிட்டிட்டு நீங்கள் தெரிவிக்கணும். அதே 1 கோடிக்கு மேலே இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் தெரிவிக்கணும். இதில் ADT4 அண்ட் பிரிஸ்கிரைப் ரூல் இருக்குது, அங்கே தான் நீங்கள் தெரிவிக்கணும். எஸ், and auditor should contain nature of fraud. The report should contain the nature of fraud, approximate amount involved, யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிக்கிறாங்க, பார்ட்டிஸ் இன்வால்வ்டு. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 143ன்றது ரொம்ப ஈஸியான செக்ஷன். 143 சப்செக்ஷன் 12 அப்படின்றது வந்து ஆடிட்டர் வந்து ADT4ல்
என்னென்ன ஃப்ராடு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். பிலோ 1 crore இருந்தால் நீங்கள் ஆடிட் கமிட்டியில் மேனேஜ்மெண்ட்டு சொன்னால் போதும். அது அபோவ் 1 crore இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்றது ஒரு விஷயம். பட் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டில் வந்து வாட் இஸ் த amount of fraud involved, what are the parties involved in this fraud, அண்ட் நேச்சர் ஆஃப் த ஃப்ராட், எந்த நேச்சரில் இந்த ஃப்ராட் வந்துருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இதில் கருதப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஃப்ரம் என்கேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி பார்க்குறவங்க, இப்போ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து ஐடென்டிஃபைடு ஃப்ராட் 80 lakhs பை அன் எம்ப்ளாயி, டு ஹூம் டு ரிப்போர்ட் அப்படின்னு, டு ஹூம் ஷுட் ஹி ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் த அமௌண்ட் இன்வால்வ் இஸ் லெஸ் தென் 1 crore சொல்லிட்டாங்கன்னா, ஆடிட்டர் ஷெல் ரிப்போர்ட் திஸ் மேட்டர் டு ஆடிட் கமிட்டி ஆர் போர்டு வித்தின் 2 days ஃப்ரம் த நாலேஜ் ஸ்பெசிஃபைங் த நேச்சர் ஆஃப் ஃப்ராட், அப்ராக்சிமேட் அமௌண்ட் ஆஃப் இன்வால்வ் பார்ட்டிஸ் வேர் இன்வால்வ்டு as per section 143 subsection 12 of the Companies Act 2013. Withdrawal from engagement. If auditor cannot continue, if auditor cannot unable to continue engagement, if auditor cannot continue, he shall determine legal and professional responsibilities whether withdrawal is appropriate. எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ withdrawing, discuss with management and those who charge with governance, give reasonable for withdrawals, considers reporting regulatory authorities. If auditor is unable to continue engagement, auditor to determine legal and professional responsibilities of auditor to report to persons appointing him to regulatory authorities. Whether it is appropriate to withdraw, whether withdrawal is legally permitted, first you have to discuss with management. நீங்கள் டிஸ்கஸ் மெத்தட் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ ரீசன்ஸ் ஃபார் withdrawal, ஏன் நீங்கள் வெளியே வரீங்க வித்ட்ரா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அல்லது டிட்டர்மைன் லீகல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் சச் அப்பாயிண்டிங் ஹிம் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம 240 பார்க்கக்கூடிய ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டி இன் ரிலேஷன்ஸ் டு ஃப்ராட் இன் நான் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கறதுக்கு முன்னால் திரும்பவும் இது ரீகால் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர் இந்த இடத்துல வந்து இன்டென்ஷனல் ஃப்ராட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ராட் அப்படின்றது வந்து 240 வந்து ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரிலேஷன்ஸ் டு ஃப்ராட் இன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட். எஸ், ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட். இதில் ஆடிட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த பாடமே. இன் ரிலேஷன்ஸ் டு ஃப்ராட் இன் ஆடிட் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், வென் யூ டூ த ஆடிட் there is lot of material misstatements arises. So what are your role in that kind of situations? Then you are auditors. Intentionals act by individuals, one or more individuals, among them those who charge with governance, managements, or third parties, employees involved in use of deception of unjust or illegal advantages. அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே, அதான் நம்ம பார்த்தோம். திரும்பவும் இதில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ், ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் 3 விஷயத்தை நம்ம சொன்னோம். டு அப்டெயின் ரீசனபிள் அஷ்யூரன்ஸ், sufficient appropriate audit evidence, to identify the material misstatement and assess the risk, to respond to the risk. அவ்வளோதான். அந்த 3 விஷயத்தை நம்ம திரும்பி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபை த ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். சரி, ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க்கு. அப்புறம் அதுக்கு வந்து ரீசனபிள் அஷ்யூரன்சஸ் அல்லது ரீசனபிள் எவிடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. 3வது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான். ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னேன், அப்டெயின் ரீசனபிள் அஷ்யூரன்ஸ், பெர்ஃபார்ம் த ரிஸ்க் ப்ரொசீஜர்ஸ். இவர் எப்படி அந்த ரிஸ்க் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம். 3வது வந்து அந்த ரிஸ்க்கை எப்படி இவர் எவால்வேட் பண்ணுறாருன்னு நம்ம பார்த்தோம். 4வது எவால்வேட் அன்யூஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். கன்சிடர்ஸ் ப்ராஃபிட் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து ரிலையபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன். மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து இவங்க ரிலையபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது முக்கியமானது. கம்யூனிகேஷன் வித் தோஸ் ஹூ சார்ஜ் வித் கவர்னன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். ஒரு ஆடிட்டர் வந்து இந்த ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி போகும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமாக இருக்கணும். ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வென் கண்டிஷன் இண்டிகேட்ஸ் பாசிபிள் ஃப்ராட் தட் ஷுட் பி இண்டிகேட்டட் டு ஹிம், இண்டிகேட்டட் டு தட் பர்சன்ஸ். அப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வென் கண்டிஷன்ஸ் இண்டிகேட் பாசிபிள்ஸ் ஃப்ராட்ஸ்னா யூ ஷுட் பி ஃபைண்ட் அவுட் தட். Reporting responsibilities, yes, under Companies Act 2013's 143 subsection 12 is very important. Below 1 crore, above 1 crore which அவங்க சொல்றாங்க, அதை நம்ம பார்த்துட்டோம். So withdrawal from the engagements, if auditor cannot continue, he shall determine the legal and professional responsibilities. Withdrawal is appropriate, it is not good.
அண்ட் இஃப் வித்ட்ராயிங் மீன்ஸ் தோஸ் கு சார்ஜ் வித் கவர்னன்ஸ் ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும், ரீசன் கொடுக்கணும். அடுத்தது வந்து கன்சிடர் ரிப்போர்ட் டு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். இவ்வளோதான் இந்த பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸாமுக்கு கேட்டே இருப்பாங்க. எஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.